பெட்டியில் தேனி வளர்க்குறதையே விட்டுட்டு இத்தனை வருடம் கழிச்சு தானாக தேனி தேடி வந்து இங்கே கூடு கட்டிக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பின்ன இருக்காதுங்களா? நீங்களே சொல்லுங்கள், யாரெல்லாம் நம்ம தோட்டத்தை தேடி வரணும்னு நினச்சனோ அவங்கெல்லாம் ஒருத்தராக தேடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி தென்னை மரத்துக்கு குப்பை வைக்கும்போது ஒரு தேன் கூட பார்த்தேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இது மட்டும்தான் சர்ப்ரைஸ்ன்னு நினச்சா அதுக்கப்புறம் போன வரும் ஜனவரி 23 இன்னொரு சர்ப்ரைஸ். இன்னும் ஒரு தேன் கூடு. ஆனால் தேன் கூடு உள்ள கல் குமிக்குள்ள இருக்குது, என் கண்ணில் படலை. போன வாரத்தில் நெல்லிக்காய் எடுக்கிறதுக்காக தோட்டத்துக்குள்ளே போனேன். அப்போ தான் இந்த தேனீக்களை கவனித்தேன். நெல்லி மரத்துக்கு பக்கத்துலேயே கல்லை குவியலாக கொஞ்சம் வருஷமாக போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு உள்ள தேன் கூட இருக்கும் போல இருக்குது. பூச்சி பறக்கிறது வெளியில் தெரிஞ்சிச்சு. நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கணுங்கிறதுக்கு இவைகள் தான் உதாரணம். தேனி பாருங்கள், நம்ம தோட்டத்தில் இருந்து ஒரு தென்னை மரத்தோட பாலையை சுற்றிட்டு இருக்கு. இது அடுத்து என்ன பண்ணும்? பக்கத்தில் இருக்கிற நெல்லி மரத்தில் உட்காரும், மாமரத்தோட பூவில் உட்காரும். இப்படியே மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். அயல் மகரந்த சேர்க்கை சிறப்பாக நடக்கும். இந்த பாலினேஷன் சரியாக நடந்துருச்சுன்னா இந்த பூக்கள் உதிராமல் நமக்கு காய்களாக மாறும். இந்த தேனீக்கள் அழிஞ்சிட்டா மனிதன் வாழவே முடியாதுன்னு சொல்லப்படுது. மனிதன் மட்டுமில்ல, எந்த உயிரினமே வாழ முடியாது. மகரந்த சேர்க்கையில தேனீக்களோட பங்கு அந்த அளவுக்கு இன்றியமையாததா இருக்கு. இந்த பொக்கிஷங்களெல்லாம் நம்ம தோட்டத்தை தேடி வரணும்னா அந்த இடம் 100% இயற்கையா இருக்கணும். நம்ம விவசாயங்கிற பேர்ல பூச்சிக்கொல்லியும் சுத்தப்படுத்துங்கிற பேர்ல களைக்கொல்லியும் அடிச்சிட்டு இருந்தோம்னா இவங்களையெல்லாம் காப்பாற்ற முடியாது. பெரிய பெரிய அழிவுகளை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். அதெல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களோட அழிவுகள்ல இருந்து தான் தொடங்குது. இந்த இயற்கையை அதன் போக்குல விட்டுட்டு அதன் வழியில நம்ம போறதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. நான் சொல்ல வர்றது புரியும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.